2025க்கான ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு ஆர் பர்சனல் லோன் போன்ற ஹை இன்ட்ரெஸ்ட் கடன் இருக்குமே ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இந்த ஆண்டு அந்த மாதிரி கடனை க்ளோஸ் பண்ணிருங்க. ரெண்டாவது, டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் உங்க ஃபேமிலியில எடுக்கல அப்படின்னா இந்த ஆண்டு அதை ஒரு ப்ரையாரிட்டியா வச்சு இமீடியட்டா அந்த பாலிசியை எடுத்துருங்க. ஒரு சில பேர் ஜாப் இன்செக்யூரா ஃபீல் பண்ணலாம். அவங்க கிட்ட ஹோம் லோன் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 6 months ஹோம் லோன் இஎம்ஐ தனி கார்பஸா எடுத்து FD போட்டு வச்சிருங்க. ஜாப் டிரான்சிஷன் ஆகும்போது இந்த தொகை நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். இதுவரை SIP போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா ஓரளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின புரிதல் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இனியும் தயக்கம் இல்லாமல் இந்த ஆண்டுல இருந்து மாதம் ஒரு 1000 rupees ஆவது ஒரு Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட்லி, NRIs நீங்க ஒர்க் பண்ற கண்ட்ரீஸ்ல இமிகிரேஷன் பாலிசிஸ் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஆண்டு இந்தியா திரும்ப வேண்டியிருக்கும். சோ அதற்குண்டான பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்றது நல்லது. பட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எந்த ஃபேமிலியா இருந்தாலுமே ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா எந்த அசெட்லயுமே ஓவர் வெயிட் வைக்காதீங்க. எஸ்பெஷலி கோல்ட் அண்ட் ஈக்விட்டிஸ். எல்லா அசெட்ஸ்லயுமே டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணுங்க.